வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி கையெல்லாம் கருப்பாயிரும். இப்படி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வாழைப்பூவை உரித்து எடுத்துக்குங்க. உரித்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு தண்டு இருக்கும். இந்த மாதிரி தண்டுமே இந்த இதையுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வேகாது, அதுவும் போக கசப்படிக்கும். அதனால தான் இந்த தண்டெல்லாம் நாம் வந்து இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இது வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த வாழைப்பூவு. நாம் வந்து இது பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி வந்து சட்னி செய்ய போகிறோம். அதனால் எல்லா இதுக்கும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே வந்து இந்த சட்னி நாம் வந்து வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். இப்படி பிக்க முடியல பார்த்தீங்களா? அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தனையும் நம்ம இப்படியே பொடி பொடியாக நறுக்கி உள்ளே போட்டுக்கலாம். தோல் பார்த்தீங்களா, பிக்கவே முடியல, ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பிச்சிங்கன்னா கூட பிக்க முடியல, இந்த மாதிரி பாதியிலேயே கட்டாய் நின்றுக்குது. அதனால் நாம் வந்து இதை அப்படியே முழுசாகவே இப்படியே வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு இல்லை, அந்த இதழும் இல்லை. இப்போ எல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 பூ கையில் எடுத்து வச்சுருந்து ஒட்டுக்கா நறுக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பூவை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே மஞ்சள் போட்டு வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி நறுக்கி வச்சதை உள்ளே போட்டுக்குங்க. இல்லைன்னா பூ ஃபுல்லாக கருன்னு ஆயிரும். இப்படி மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த கருன்னு ஆகாது பூவு. நம்ம வந்து வாழைப்பூ வந்து எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம்.